Hi friends, welcome to VividTech. உங்கள் மொபைலில் யோனோ எஸ்பிஐ ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது இந்த பேங்கிங் ஆப் வந்து உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி ஆப் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்பயே ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற ஒரு எரர் மெசேஜ் காட்டி ஆப் வந்து ஒட்டுவாகவே க்ளோஸ் ஆகிடுது. இல்லாட்டி ஆப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்பவே ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது, உங்களால் யூஸ் பண்ணவே முடியலை. இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங், இல்லாட்டி இந்த மாதிரியான எரர் மெசேஜ் காட்டி ஆப் வந்து க்ளோஸ் ஆகிடுது. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் யோனோ எஸ்பிஐ ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் யோனோ எஸ்பிஐ அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி அப்டேட் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த ஆப்பில் வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த மாதிரியான பேங்கிங் ஆப்ஸ் எல்லாமே நம்ம கண்டிப்பாக வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்றத வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. இங்கே நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்புமே வந்து இந்த இடத்துல காட்டும். இந்த ஆப்ஸில் சர்ச் பாரில் யோனோ எஸ்பிஐ அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த ஆப்பை இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் ஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து கிளியர் டேட்டா பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் ஹோமுக்கு போயிட்டு யோனோ எஸ்பிஐ ஆப்பை ஓப்பன் பண்ணுவீங்களாச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப என்ன மாதிரியான கண்டிஷனில் இருந்துச்சோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகுனதுக்கு அப்புறமா நீங்கள் யோனோ எஸ்பிஐ ஆப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இந்த ஸ்டெப் மூலமாகவுமே வந்து இந்த இஷ்யூஸை வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அந்த ஸ்டெப்பும் ஒர்க் அவுட் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் ஆப்டிமைசர் அப்படின்ற டூல் ஒன்று இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணி அதில் ஒரு க்ளீனப் ஒன்று பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு உங்கள் மொபைலை நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம கண்டினியூஸாக நம்ம மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கனாலையுமே நம்ம மொபைல் வந்து ஸ்டக் ஆகும், ஃப்ரீஸ் ஆகும். அதனாலையுமே நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க ஆப்ஸ் வந்து நல்ல கண்டிஷனில் வந்து ஒர்க் ஆகாது. அதனாலையுமே இந்த மாதிரியான இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா வந்து நீங்கள் யோனோ எஸ்பிஐ ஆப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இந்த ஸ்டெப்ஸ் மூலமாக இந்த இஷ்யூஸை வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். கண்டிப்பாக எல்லா ஸ்டெப்ஸையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.